ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா சாங் வந்து வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் களி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. இந்த சாங்கை ரிவ்யூ பண்ணலைன்னா எப்படி? அதான் சரி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த சாங்லாம் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதர சங்கம் அப்படிங்கிறவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரிய மாட்டேது. ஏன்னா சிம்பு ஒரு பீப் சாங் பாடினாருன்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் போய் போராட்டம் பண்ணாங்க. இவர் ஏதோ ஒரு கொலை குத்தமே பண்ணிட்ட மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணாங்கல்ல. இந்த சாங் வரும்போது இந்த மாதா சங்கம் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சீரியஸாக புரியல. அது எல்லாமே இதில் இருக்க லிரிக்ஸை தான் பார்க்கணும். போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா, அதுக்கப்புறம் பஸ் டிரைவரை கட்டிக்கிட்டா, கண்டக்டரை கட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லிரிக்ஸ் வந்து ஒவ்வொருத்தனை கட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? வேலை வெட்டி இல்லாதவனை கட்டிக்கிட்டா எனக்கு மட்டும் வேலை செய்வான்ங்கிற ஒரு லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எந்த ஒரு ஐடியாவில் இவங்க எழுதுனாங்கங்கிறது சுத்தமாக புரியல. இந்த சாங்கெல்லாம் பார்க்கும்போது தான் புரியுது. ஹர்னால் தாஸ் வந்து உன்னை கொன்னது தப்பே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு. லியோ தாஸ் என்னதான் பண்ணுறாரு? எப்பா உன் தங்கச்சி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா, இப்படி பாடிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் கேட்க மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. என்னங்க பாட்டு இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதானவனுக்கு வந்து ஒரு கோடி கும்பிடு கும்பிடுங்க. எப்படி இந்த மாதிரிலாம் யோசிச்சு எழுதுறான்னு.